எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கருப்பா, நீ கிருஷ்ணமூர்த்தி கிட்டயாவது சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நம்ம ஜல்லுன்னு போயிடலாம். இன்னைக்கு உனக்கு இருக்கு பாரு, நீ எதுக்கு அவன் கூட சைக்கிள்ல வந்த? அதான் சொன்னேன்ல, உன்னைய பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு. மானு, காலேஜ் முடிஞ்சா சாயங்காலம் நான் வீட்டுக்கு தானே வரப்போறேன், அங்க வச்சு எனக்கு இது கொடுத்துருக்கலாம்ல. இப்பமே கொடுத்தா நீ இன்டர்வல் பீரியட்ல குடிச்சுக்கிடுவேல அந்த ஜூஸ், அதுக்கு தான் கொண்டு வந்தேன். நீ எனக்காக கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல. இப்போ உனக்கு இன்னும் அரை மணி நேரம் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குன்னு தானே சொல்ற. நான் சைக்கிள்ல வர்றதுன்னா உனக்காக வெயிட் பண்ணி வந்திருப்பேன் மானு, நான் பஸ்ல எல்லாம் வந்தேன். ஆமா கருப்பா, கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் சைக்கிள்ல தானே வந்திருக்கான், நீ சைக்கிள்ல வந்திருக்க வேண்டியதானே. இல்லடா, சைக்கிள்ல வர்றதுனால ஒன்றும் இல்லை. இப்போ பஸ்ஸில் வந்தா இந்த காலேஜில் படிக்கிற நிறைய பேர் இன்னைக்கு பஸ்ஸில் வருவாங்கல்ல, அப்போ நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்லா பழகிக்கலாம்ல. புதுசு வேற நாங்க, அதுக்காக தான் பஸ்ஸில் வந்தோம். ஓ அப்படியா? ஏன்னா இவ்வளோ பெரிய காலேஜில் எங்களோட டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டா. இப்போ பஸ்ஸில் வந்தோன்னு வச்சுக்கோ, எப்படியும் எங்களுக்கு சீனியர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எங்கள் கூட படிக்கிற பசங்களே வருவாங்கல்ல, அப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும், அதுக்கு தான். நீ நல்லா யோசிக்கிற, வெரி குட். ஆமாம், வெரி குட். அப்போ நீ அந்த மாதிரி யோசிச்சிருக்கணும்ல. சரி, இப்போ என்ன, நம்ம கிருஷ்ணமூர்த்தி தானே. நம்ம கிருஷ்ணமூர்த்தி தான், அதுக்காக யார் கூட வேணாலும் நீ சைக்கிளில் வந்துடுவியா? அப்படிலாம் வரக்கூடாதுமானு. இப்போ நீ வர்ற வழியெல்லாம் பார்த்துருப்பேல, ஏதாவது வீடு இருக்கா? கிடையாது, ஃபுல்லாக காடு, இது பைபாஸ் மானு. அதனால என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நீ அவன் கூட வர்ற வழியில் சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்பான் அவன்? ஆமா, என்ன பண்ணியிருப்பான்? ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே பக்கத்தில் எந்த பஞ்சர் கடையும் கிடையாது. திரும்ப நம்ம ஏரியாவுக்கு தான் போய் ஆகணும். அதுக்கு சைக்கிளை எவ்வளோ தூரம் உருட்டிட்டு போகணும். அவன் கூடவே சேர்ந்து நீயும் நடந்துட்டு இருப்பியா இந்த வெயில்ல? ஓ, நீ அப்படி சொல்ல வரையா? அதுக்கும் தான் எல்லாத்தையும் யோசிக்கணுமானு. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவன் யாரு? உன் ஃப்ரெண்டுன்னு தான் நான் அவன் கூட வந்தேன். என் ஃப்ரெண்டுனாலும் அப்படிலாம் யார் கூடயும் போகக்கூடாது மானு. நீ நீ சின்ன பிள்ளை இல்லை மானு, பெரிய பொண்ணு ஆயிட்டே இல்லை மானு, அதனால இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோமான்னு கேட்டனா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீ சின்ன பிள்ளைமானு, இப்பெல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது, போய் ஹோம்ஒர்க் எழுதுப்போ அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நீ பெரிய பிள்ளை ஆயிட்டேல, அவங்க கூட எல்லாம் சைக்கிள்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்ற. நான் சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? கரெக்டா சொல்லு. சிரிக்காத, குத்தி போடுவேன். சொல்லு, நான் சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? நான் உன்னை எப்போ சின்ன பிள்ளைன்னு சொல்கிறனோ அப்போ நீ சின்ன பிள்ளை, எப்போ பெரிய பிள்ளைன்னு சொல்கிறனோ அப்போ நீ பெரிய பிள்ளை. ஐய், அது எப்படி? நான் உன்னை எதுக்கு சின்ன பிள்ளைன்னு சொன்னேன்? லவ் பண்ணுவோமான்னு கேட்டதுக்கு. அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நீ இன்னும் பெரிய பிள்ளையே ஆகலை, அதனால அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பிள்ளை. சரி. ஆனால் நீ பெரிய பிள்ளை ஆயிட்டியா, அதனால வேற யார் கூடயும் இந்த மாதிரியெல்லாம் வெளியே தனியாக வரக்கூடாது. அப்படின்னா நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, எனக்கு விவரம் இருக்குல்ல, அப்ப நான் வந்தா என்ன? நீ இப்படியெல்லாம் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? சொல்ல தெரியல. அப்பனா நீ மாத்தி மாத்தி பேசுற. மானு, நீ எனக்கு மட்டும்தான் சின்ன பிள்ளை, மற்ற எல்லார் கண்ணுக்கும் நீ பெரிய பிள்ளை. அப்புறம் நான் இன்னொன்று சொன்னா கேட்பியா? நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். சரி, அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி பாவாடை சட்டையெல்லாம் போடக்கூடாது. ஆமா கருப்பா, எனக்கும் வர வர இந்த மாதிரி பாவாடை சட்டையெல்லாம் போடுறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இது போடுறதுனால தானே எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்க. ஆனா அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? போட்டு போட்டு பழசாக்கடி, வச்சுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருச்சு. சரி, அத்தை கிட்ட நான் சொல்றேன், இனிமேல் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாத. அப்படின்னா என்ன ட்ரெஸ் போடணும்? உனக்கு சடங்குக்கு எவ்வளவு புது ட்ரெஸ் வந்தது. ஆமா கருப்பா, நிறைய ட்ரெஸ் இருக்கு, அதெல்லாம் போடணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அம்மா தான் வச்சு போடுவோன்னு சொல்லுது. வச்சு போட்டா அப்புறம் அதுவும் சின்னதா போயிடும். அப்புறம் என்ன சொல்லும்? போட்டு போட்டு பழசாக்கடி, போட்டு போட்டு கிளிடி அப்படின்னு சொல்லும். பாத்தியா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால நீ இதெல்லாம் தூக்கி போட்டுரு, அந்த புது ட்ரெஸ்ஸா போடு இனிமேல். என்ன? சரி. நிறைய சுடிதார் மெட்டீரியல்லாம் வந்திருந்தது இல்ல, அதெல்லாம் தைக்க கொடுத்துரு. அம்மாட்ட சொன்னா பொங்கலுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று, திருவிழாக்கு ஒன்றுன்னு ஒன்றுனா தச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுது. நீ எங்க அப்பா கிட்ட சொல்லு. மாமா கிட்ட சொன்னா மாமா சொல்லிடுவாரு அம்மாட்ட. சரி, அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் நீ காலேஜ்ல இருந்து திரும்பி வந்ததும் நம்ம டெய்லர் கடைக்கு போவோமா? சரி, போவோமா? போவோம். கற்பா, அங்க பாரு, அந்த பஸ் வருது, நம்ம ஊருக்கு போற வண்டியான்னு பாரு. ஆமா, நம்ம ஊருக்கு தான் போகுது. மானு, இங்க பாத்தியா, ஏறிடுவியா இதுல?
ஆத்தாடி ஆத்தா, எவ்வளவு கூட்டமா இருக்கு. பாரு இந்நேரம்னா பஸ் இப்படிதான் இருக்கும். நாங்களே வரும்போது தொங்கிக்கிட்டு தான் வந்தோம். கருப்பா வா வா, ஓடியா ஓடியா, ஏறுவோம் ஏறுவோம். என்ன நிறுத்துங்க நிறுத்துங்க, நானே எங்க கருப்பனை ஏறணும். ஏய் மானு நில்லு. கருப்பா வா வா, ஓடியா ஓடியா, சீக்கிரம் ஓடியா. இரு இரு நிக்கட்டும், அவங்க எல்லாம் இறங்குவாங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய்க்கலாம். கருப்பா நம்மளும் இந்த மாதிரி தொங்கிக்கிட்டே போவோமா? மனு பேசாம இருக்கணும், அமைதியாரு. ஏன் கருப்பா, படியில 50 பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இங்க பஸ்ஸுக்கு நடுவுல இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. அது அப்படிதான், ஏறுறவங்க எல்லாரும் ரெண்டு பக்கமும் ஏறிட்டு முன்னாடி முன்னாடி நின்னுக்குவாங்க. உள்ள போக சொன்னா போக மாட்டாங்க. திரும்ப இறங்குறதுக்கு உள்ள இருந்து வெளியே வர்றது கஷ்டமா, அதனால நடுவுல கொஞ்சம் இடம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் இவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தியா? ஆமா, எல்லாரும் வேலைக்கு போற டைம், காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போற டைம். எப்படி பாத்தியா, எல்லாம் ஸ்டூடெண்டா தான் தொங்கிட்டு இருக்காங்க. கருப்பா நீ இந்த மாதிரி தான் தொங்கிக்கிட்டு வந்தேன்னு சொன்ன, அப்ப நான் உளுந்துருவேல. அப்படிலாம் விழ மாட்டேன், நல்லா பிடிச்சுக்குவேன். இனிமே எல்லாம் வரமாட்டேன் பஸ்ல, நான் சைக்கிள்லயே வந்துடுறேன். நீ இனிமே பஸ்லயே வரக்கூடாதுன்னு. சரி. எனக்கு இந்த பசங்க தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. சரி நீ நல்லா கம்பியை பிடிச்சுக்கோ. இங்க பாரு, பஸ் ஆடி ஆடி போகுது, எனக்கு நிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. நீ முன்ன பின்ன பஸ்ல வந்தது இல்லையில, அதான் அந்த பக்கம் திரும்பி நின்று அந்த கம்பியை பிடிச்சுக்கோ. இங்க பாரு, இந்த சீட்ல அந்த ஆளு தூங்கி தூங்கி விழுகுறாரு, என் மேலேயே தான் விழுகுறாரு. சரி நீ இந்த பக்கம் வா. நீ அந்த சீட்ல கைய வைக்காத, அந்த சீட்டு மேலேயும் சாயாத, என்ன பிடிச்சுக்கோ. கருப்பா நீ நல்லா பிடிச்சுக்கோ. என்ன பிடிச்சுக்கிட வேண்டாம், உன்னை விழ விட்டுற மாட்டேன். ஏன் கருப்பா, பஸ்ல இவ்வளவு கூட்டம் இருக்கே, எல்லாரும் எங்க போவாங்க எங்க வருவாங்க? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும், போவாங்க வருவாங்க. இப்ப நம்ம எல்லாம் போறோம்ல, அது மாதிரி தான். இப்ப நீ காலேஜுக்கு போற, அதனால பஸ்ல வந்திருக்க. இந்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, அதனால பஸ்ல போறாங்க. மத்தவங்க எல்லாம் வீட்ல இருக்க வேண்டியதானே? வீட்ல இருந்தா இவ்வளவு கூட்டம் வருமா? உன்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. இப்ப நீ எதுக்கு வந்த, வீட்டுல இருக்க வேண்டியதானே? அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் என்னைய மாதிரியே யாருக்காவது ஜூஸ் ஏதாவது கொடுக்க போறாங்களோ? ஆமா, இந்த மாதிரி கொடுக்க போறாங்க, செல்ல பிள்ளை. ஏன் கருப்பா, நம்ம ஆட்டோல எல்லாம் போவோம்ல, அப்ப இறங்கும் போது ஆட்டோக்காரர் காசு கேட்பார்ல, அது மாதிரி பஸ்ல எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஏன் இது என்ன உங்க மாமா வீட்டு பஸ்ஸா? அப்ப இறங்கும் போது காசு கொடுக்கணுமா? இல்லைன்னா நம்ம ஊருக்கெல்லாம் போவோம்ல ரயில்ல, அப்பம்போது முதல்ல டிக்கெட் எடுத்துருவார்ல மாமா, அது மாதிரி முதல்ல எடுத்துடணுமா? முன்ன பின்ன பஸ்ல கூட போய் பழக்கம் இல்ல, எவ்வளவு தைரியமா அவன் கூட அங்க இருந்து இங்க வந்திருக்க. நீ சொல்லு, வஞ்சுக்கிட்டே இருக்காத. எப்ப காசு கொடுக்கணும்? கண்டக்டர் வருவாரு, இவ்வளவு கூட்டமா இருக்குல்ல, இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வர முடியாதுல்ல, அதனால ஏதாவது ஸ்டாப்ல இறங்க இறங்க வாங்குவாங்க. இம்புட்டு பேரை எப்படிதான் ஞாபகம் வச்சு வாங்குறாங்களோ? அதெல்லாம் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். கருப்பா, ரயில்னா ஆடாம போகும், இந்த பஸ்ஸை பாரு ஆடிக்கிட்டே இருக்கு. பஸ்னா ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் எதுக்கு ஆடிக்கிட்டே இருக்கு? அடே, ட்ரெயின்னா தண்டவாளத்துல போகும், அதனால ஆடாம போகுது. இது பஸ்னா ரோட்ல எல்லாம் போகுது, நம்ம ஊர் ரோடு கண்டிஷன் அப்படி. கருப்பா உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுது? ஆமா, எல்லாமே தெரியுது. ஆமா கருப்பா, உனக்கு எல்லாமே தெரியுது. நான் என்ன கேட்டாலும் நீ கரெக்டா பதில் சொல்ற, அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறேன்னு நினைக்கிறேன். பப்பதி பப்பதி ஆனா பாத்து. நல்ல வேளை நீ பிடிச்சுக்கிட்ட, இல்லைன்னா பொத்துன்னு விழுந்திருப்பேன். கருப்பா நல்லா என்னை இறுக்கி பிடிச்சுக்கோ. கருப்பா நீ தள்ளி போகாத, எனக்கு பயமா இருக்கு. நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. பிடி. நல்லாவே பிடிக்க மாட்டேங்கிற, நான் உன்னை நல்லா இறுக்கில பிடிச்சுக்கிடுவேன். பிடிக்கிறேன்டா. மான் குட்டியே, புள்ளிமான் குட்டியே, ஓமேனிதான் உருகும் தொட்டியே, உன் கொழு கொழு கன்னங்கள் பார்த்து என் மனசில் தெருக்கூத்து, ஓர விக்கையின் ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து. கருப்பா அங்க பாரு, அங்க பாரு. கருப்பா அங்க பாரு, மயில பாரு, எத்தனை மயில் இருக்குன்னு பாரு. மானு, கொஞ்சம் தள்ளி நில்ல. மாட்டேன், நான் விழுந்துருவேன். நீ விழாம நான் பிடிச்சுக்குவேன், நீ தள்ளி நில்லு. போமா? உனக்கு இடிக்குதா? நான் உன் மேல சாஞ்சா உனக்கு மூச்சு முட்டுதா? ஆமா. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறேன், நீ விழுகாம பிடிச்சுக்கோ. ஏய், அவ்வளோலாம் தள்ளி போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா. போதுமா? இப்படியே நின்னுக்கோ. எப்ப நம்ம வீடு வரும்? வீடெல்லாம் வராது, நம்ம தான் வீட்டுக்கு போகணும். ஆமா, எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம்? ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் வந்துடும்.
இது என்ன ஊரு கருப்பா? நம்ம ஊர் தான்டா. அப்ப நான் அங்கிட்ட எல்லாம் வந்ததே இல்ல. இது அவுட்டர் பைபாஸ். அப்படினா? அப்படின்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுவுல பாதை இருக்கும்ல, அது. அதுவா? அப்ப நான் அங்கதான் உன் காலேஜ் இருக்கா? ஆமா. கருப்பா இங்க பாரு, நம்ம ஊர் பெரிய ஆஸ்பத்திரி போகுது. ஆமா ஆமா போகுது. அப்படினா நம்ம ஊர் வந்துருச்சு. நம்ம இறங்க போறோம். முன்னாடி போய் நின்னுக்கலாமா? போவோம் வா. புது நோட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு பேர் எழுதி வைப்போம். நீ எந்த ஸ்கூல் சத்யா? இதே ஊர் தானா? இல்ல பக்கத்து ஊரு. பஸ்ல தான் வந்தியா? ஆமா பஸ்ல தான் வந்தேன். என்ன லெட்டர் இருக்கு? என்னடா ஒரு 2-3 நாளா லெட்டரை காணுமே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம நோட்டுக்குள்ள இருக்கு. இது முதல்ல அந்த லெட்டர் தானா? முத்து, என்ன முத்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, பேசுங்க. பக்கத்து ஊருன்னா எங்க ஏரியாவை தாண்டி தானே உங்க ஊருக்கெல்லாம் போகணும். அப்படியா? உங்க ஏரியா எதுன்னு எனக்கு தெரியாதே. சத்யா, இன்னைக்கு போகும்போது காமிக்கிறேன். சரி. என் பேக்குக்குள்ள என் பேக்கை திறந்து என் நோட்டுக்குள்ள யார் வச்சிருப்பா? அன்புள்ள முத்து, நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறீங்க. ஆல் தி பெஸ்ட். யாருடா இவ? உங்களுக்கே தெரியாம உங்க பேக்கை திறந்து உங்க நோட்டுக்குள்ள இந்த லெட்டரை நான் எப்படி வச்சேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டுபிடிங்க பாப்போம், எப்படி உங்களுக்கே தெரியாம வச்சிருப்பேன்னு. இந்த நோட்டெல்லாம் நான் நேற்றே கடையில இருந்து எடுத்து பேக்ல வச்சுட்டேன். வீட்டில் இருக்கிற யாராவது அப்போ வச்சிருப்பாங்களோ? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. வேற எப்போ? இப்போ காலேஜுக்கு வரும்போது பஸ்ஸில் கூட்டமாக இருந்தது, படியில் தொங்கிக்கிட்டே வந்தோன்ட்டு உள்ள யார்கிட்டயோ கொடுத்தேன், யாருன்னு சரியாக பார்க்கல. ஒரு வேளை இந்த லெட்டரை எனக்கு கொடுக்குற பொண்ணு பஸ்ஸில் வந்திருப்பாளோ? அப்படின்னா நான் பேகை அந்த பொண்ணுக்கிட்டே தான் கொடுத்துருக்கேனா? யாருன்னு பார்க்கலையே, ஜன்னல் வெளியே தூக்கி போட்டேன். சிச்சோ. எஸ் கரெக்ட், அந்த டைமில் தான் யாரோ என் நோட்டுக்குள்ளே லெட்டரை வச்சுருக்காங்க. இருக்கட்டும், ஈவினிங் போகும்போது வருவாளான்னு தெரியலையே, நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு மேலே என்ன எழுதியிருக்கான்னு படிப்போமா? நீங்கள் சென்னைக்கு போகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தினமும் உங்களை பார்க்கலாமே, அதுக்கு தான். இப்போ இங்கேயே காலேஜில் சேர்ந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினமும் உங்களை பார்க்கலாம். நல்லா படிங்க. என்ன நான் யாருன்னு இப்போவாவது தேட ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை யாரோ ஒரு லூஸ் இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு நினச்சி இப்போவும் போல் அசால்ட்டாக இருக்கீங்களா? நீங்கள் எப்போ என்னை தேடி வருவீங்கன்னு அவளோடு காத்துக்கொண்டு இருக்கும் உங்கள் அன்புள்ள அதே ... தான். எவடா இவளை எதுக்கு நான் தேடணும்? முத்து, உன்னை எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ரூட்டு போட்டு மடக்க பார்க்குறா. மடங்கிறாதடா. நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரு? நாங்க தான். என்னடா? இல்ல, நாங்கெல்லாம் யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். உனக்கு கேட்டுச்சா? நீ தானடா சொன்ன, கேட்காம எப்படி இருக்கும்? ஐயோ, சத்தமாவா பேசிட்டேன்? என்னாச்சு முத்து? ஒன்றும் இல்லை, சும்மாதான். முத்து, முனியம்மாவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? ஆக்சி, நீ வேணா முனியம்மாவை நினைக்காம இருக்கலாம், ஆனா அங்க பாரு, முனியம்மா உன்னையவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. குமார், அவ என்ன மட்டும் முறைக்கலடா, நம்ம 2 பேரையும் தான் சேர்ந்து முறைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதை விடுச்சு. முனியம்மா, என்ன இந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க? உத்து உத்து பார்த்து எங்க அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? உத்து உத்து பார்க்காதடி ஆத்தா, ஏன் உச்சந்தல வைக்குதடி ஆத்தா. முனியம்மா இப்ப பதிலுக்கு பாடுவா. உத்து உத்து பார்க்காதீங்க ராசா. என்ன முனியம்மா, பாடு. பாடுறி. போற்றி பாடடி பொன்னே, குமாரு காலடி மண்ணே. ப்ரோ, ஏன் ப்ரோ அந்த பொண்ணை போட்டு இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? ஏன் ரோஷன், அவ உன்னையெல்லாம் வச்சு செஞ்சதை மறந்துட்டியா? அவதான் அப்படி பண்ணான்னா நம்மளும் அப்படியே பண்ணணுமா? ப்ரோ, நீங்க அவ்வளவு நல்லவரா? இல்ல, நம்ம படிக்க வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம்ல. அதானே, என் மச்சான் இங்க இல்ல, அவன் இருந்திருந்தாலும் இதையே தான் சொல்லுவான். அவன் இல்லாத குறைய நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா? சரி ப்ரோ, என்னமாவது பண்ணுங்க, ஜாலியா தான் இருக்கு இதுவும். முடியுமா? பாடு முடியுமா? உன் பாட்டு அவ்வளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். உத்து உத்து பார்க்காதீங்க மாமா, எங்க பாடு. உன் பாடலை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கும் எங்களை ஏமாற்ற விடாதே முடியுமா? பாடு பாடு. பாடும், பாடி தொலையும். வேணாண்டா, என்னைய ரொம்ப சீண்டி பாக்குறீங்க. என்ன சுரபி, உன்னை இப்படி ஓட்டுறானுங்க? அப்படின்னா அவங்களுக்கு அவங்களையே ஆப்பு வச்சுக்கிறானுங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் காலேஜ் என்ட்ரன்ஸ்ல வச்சு நீ அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணல, அதனாலதான் அவங்க உன்னை பதிலுக்கு அப்படி பண்றாங்க. நீ பேசாம இருந்திருக்கணும். பாருடா, சாத்தான் வேதம் ஓதுது. ஏய் மச்சான், அங்க பாருடா. யாருடா இவ? எங்கடா? அங்க பாருடா. என்ன திப்தி, அம்பிட்டு பேர் வாயை பழக்கிறானுங்க.
இவளா? இவளுக்கா இப்படி வாய பழக்கிறானுங்க? சுரபி, நான் இங்க உட்காரலாமா? என்னது, ஏன் பக்கத்துல நீ உட்கார்றதா? ஒழுங்க பின்னாடி போ. அப்படியே ஜெயம் படத்துல வர்ற சதா மாதிரியே இருக்காடா. டேய் கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுடா. நம்ம லைஃப்ல எவ்வளவு வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பாத்தியா? இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் எங்கடா இருந்தாளுங்க? எனக்கு மயக்கமே வருதுடா. டேய், அவகிட்ட பேர் என்னன்னு கேளுடா. சொல்லுவாளாடா? சொல்றாளோ சொல்லலையோ, நம்ம கடமையை நம்ம செய்வோம். பேரை கேட்டு வைப்போம். அவ சொல்லலைன்னா நம்ம பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகும்டா. ஏய், உன்னை யார் இந்த காலேஜுக்கு வர சொன்னது? ஊருக்குள்ள உனக்கு வேற காலேஜே கிடைக்கலையா? ஏன் சுரபி, நீ இங்க படிக்கும்போது நான் படிக்க கூடாதா? இங்க பாரு, என்னை எதிர்த்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரி, பேசல. டேய் முத்து, அந்த பிள்ளை பேர் என்னன்னு கேளுடா. உனக்கு வேணும்னா நீ போய் கேளு. முத்து, நாங்க இங்க இருந்து கூப்பிட்டா அவளுக்கு கேட்காதுடா. நீ என்ன பக்கத்துல உட்காந்துருக்க, கேளு. பேசாம இருங்கடா, அலம்பல் பண்ணாம. எப்படியும் இப்போ ப்ரொஃபசர் வருவாங்கல்ல, அப்போ நம்மள எல்லாரையும் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்கல்ல, அப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப அது வரைக்கும் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ பேசாம அந்த வேலையை பாரு. ஏன் சத்யா, ரோஷனை பாரேன். அடே குமாரு, இந்த ரோஷன் ப்ரோ என்னடா எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படி? ரோஷன், ரோஷன், என்ன ப்ரோ? என்ன ஒரே சிந்தனையிலேயே இருக்க? செமஸ்டர்ல எப்படியும் 90% மேல எடுக்கணும்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐய, என்ன இது? வந்த அன்னைக்கேவா? வீட்டுல அடி வெளுத்துருவாங்க ப்ரோ. வீட்டுல அடி வாங்குறதெல்லாம் புதுசா என்ன? அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ப்ரோ, இவ இன்னமும் முறைச்சுக்கிட்டு தான் இருக்காளா? அட, அங்க கடைசி பெஞ்சில பாருங்க ப்ரோ. யாரு ப்ரோ அந்த பொண்ணு? நாங்க இவ்வளவு நேரம் அந்த பிள்ளைய பார்த்துட்டே வாயை பழந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா மேல பார்த்து கணக்கு கண்டுக்கிட்டு இருக்கீங்க? அழகா இருக்கல்ல ப்ரோ. ரோஷன் இப்பதான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கா அப்படி. ஆமாமா ப்ரோ, எப்போ வருவா அப்படி தெரியல. இங்க இருந்து பஸ் கிடைச்சு வீட்டுக்கு போய் எங்க மானை விட்டுட்டு திரும்பவும் அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள பாவம் ப்ரோ. அதை சொல்லுடா முத்து, அவன் என் சைக்கிளையாவது வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம்ல. ப்ரோ வந்ததும் உனக்கு இருக்கு பாரு. நான் என்னடா பண்ணேன்? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி. நீ பண்ணினதுக்கு பேர் உதவியா? என் ப்ரோ வந்ததும் இருக்கு உனக்கு, இரு. எம்படி தூரம் இருக்குன்னு பாத்தியா உன் காலேஜ்? அது உனக்கு வரும்போது தெரியல. வரும்போது உன்னைய பார்க்கணும், உன்கிட்ட அந்த ஜூஸ் குடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தனா அவ்வளவு தூரம் இருக்குங்கிறது தெரியல. இப்ப திரும்பி வரும்போது தானே தெரியுது எம்படி தூரம் இருக்குன்னு. மானு, நீ பேசுற ஒரு வார்த்தையும் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? லூசு மாதிரி இருக்கு, அப்படித்தானே? சீச்சி, அப்படின்னு யார் சொன்னா? இந்த அக்கா என்னை லூசுன்னு சொன்னாங்க. உன் அருமை தெரியாதவங்க தான் உன்னை அப்படி சொல்லுவாங்க. அப்பனா நீ சொல்ல மாட்டியா? ஏன் மான நான் அப்படி சொல்லுவேனா? நீ என் செல்ல மான்குட்டியில. சரி, அப்பனா நான் பேசுறது உனக்கு எப்படி இருக்கு? அது என்னை போட்டு பாடா படுத்துது. எங்க அம்மா அப்படிதான் சொல்லும், ஏண்டி நீ போட்டு பாடா படுத்துற அப்படின்னு சொல்லும். மானு மானு, அது வேற இது வேற. எது வேற எது வேற? நீ நட. கருப்பா, எனக்கு இந்த பாவாடை சட்டை நல்ல இல்லையா? நல்லா தாண்டா இருக்கு. அப்புறம் எதுக்கு இனிமே போடாதேன்னு சொன்ன? அதுவா, அது ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் போட வேண்டாம்னு சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தா போட்டுக்கிட்டே தானே இருக்கணும், எதுக்கு போடாம இருக்கணும்? அதான், அதுக்கு தான் உன்னை சயின்ஸ் குரூப் எடுத்து படின்னு சொன்னேன். நீ படிக்க படிக்க உனக்கே புரியும். அப்படின்னா அதுல பாவாடை சட்டை பத்தி எல்லாம் இருக்குமா? முன்னாடி பார்த்து நட மானு, என்னை போட்டு படுத்து எடுக்காத. மானு, உங்க மாமா வர்றாரு. மாமா, ரஜதி, என்னடா? டேய், நீ காலேஜுக்கு போனவே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, மானு காலேஜுக்கு. மாமா, நான் தான் அங்க போனேன். எங்கடா? காலேஜுக்கு. காலேஜுக்கா? எப்படிடா போன? கிருஷ்ணமூர்த்தி இருக்கான்ல மாமா, அவன் காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட கருப்பங்கிட்ட கொண்டே விடுன்னு சொன்னேனா, அவன் தான் என்னை கொண்டே விட்டான். என்னடா? எனக்கும் தெரியாதுப்பா. கிருஷ்ணமூர்த்தி கூட்டிட்டு வந்திருக்கான். இது என்ன பழக்கம்? நானும் தெரியாம பண்ணிருச்சுப்பா. அதான் கொண்டு வந்து விடலான்னு வந்தேன். எப்படி, பஸ்லயா? ஆமாப்பா. சரி, இப்போ நீ எப்படி திரும்பி போவ? பஸ்ல தான்ப்பா. சரி இரு, நான் கொண்டு வந்து விடுறேன். டேய் ரஜதி, ஒன்றும் இல்லை. கருப்பனை வையாதீங்க மாமா, அவனுக்கு நான் வர்றது தெரியாது. அவனே என்னை இவ்வளவு நேரம் வஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். சரிடா, நீ வீட்டுக்கு போ. நான் கருப்பனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடட்டா? நம்ம 3 பேரும் போமா? மனு, ஒழுங்கா வீட்டுல இரு. சரி, நீ சாயங்காலம் சீக்கிரம் வந்துரு என்ன? சரி. டேய், நீ வீட்டுல போய் இருடா ரஜதி, போ, மாமா வந்துடுறேன். சரிங்க மாமா. கருப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன? டாடா. டாட்டா. போலாமா? போலாம்ப்பா.
நல்ல வேலை ப்ரோ, இன்னும் கிளாஸுக்கு எந்த ப்ரொஃபஸருமே வரல. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அப்படி இருக்கலாம். ஆமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு ஒரே ஜாலி ப்ரோ. எங்க ப்ரோ மான வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா? ஆமாடா. அப்புறம் சத்யா இப்போ ஆர் யூ ஓகே? ஓகே தான். நீங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகவும் எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருந்துச்சு என்னடா? ஆமா ப்ரோ, ஆனா நான் பயந்துகிட்டே இருந்தேன் ப்ரோ, நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா. நான் திரும்ப பஸ்ல வந்திருந்தா கண்டிப்பா லேட் ஆயிருந்திருக்கோண்டா தம்பி. அப்பா கொண்டு வந்து விட்டாரு, அதனால சீக்கிரம் வந்தாச்சு. பாரா, நான் மான கூட்டிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம கடை வழியா நடந்துட்டு இருக்கேன். அப்பா எதுக்கு வந்துட்டாரு? திட்டாரா ப்ரோ? இல்ல திட்டல. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அடே இப்ப தாண்டா அவன் திட்டி முடிச்சான். நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கடா. டேய் அவ தான் என் கூட வர்றேன்னு சொன்னா, நான் என்னடா செய்வேன்? வர்றேன்னு சொன்னான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? நான் கூட்டிட்டு வந்ததுனால தானே உனக்கு ஜூஸ் கிடைச்சது. இங்க பாரு, என்னத்தையாவது பேசாத, கிளாஸ் ரூம்னு பாக்குறேன். நல்லா இருந்ததா ஜூஸ்? கிருஷ்ணமூர்த்தி வேண்டாம், அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். டேய் சும்மா இருடா, அவனை ரொம்ப கோவப்படுத்தாத, அடிச்சிருவான் அப்புறம். ஏன்டா ஹெல்ப் தானடா பண்ணேன், உன் தங்கச்சி தானடா வர்றேன்னு சொன்னா. அண்ணங்கால நீயே கம்முன்னு இருக்க, அவன் ஏன்டா அந்த குதிக்கிறான்? அவன் அப்படித்தான் குதிப்பான். கம்முன்று சாரின்னு கேட்டு முடிச்சு விட்டு போ. ஆனா குமார், நியாயமா நீ தாண்டா என்னை திட்டணும் அடிக்கணும். யாராவது ஒரு ஆள் பண்ணா போதும், எனக்கு பதில் என் மச்சான் பண்றான். போ சாரி கேளு. கருப்பா சாரிடா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். தொலைச்சு இனிமே இந்த மாதிரி ஆகாத வேலை எதுவும் பார்த்தேனா? அவதான் வர்றேன்னு சொன்னா, அவளை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சின்ன பிள்ளை, அவ வர்றேன்னு சொன்னா நீ அப்ப எங்க வேணாலும் கூட்டிட்டு போயிருவ. இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க, நாளைக்கு இதே மாதிரி வேற எங்கேயும் கூட்டிட்டு போயிட்டேனா? டேய் கூட கூட பேசாதடா, சாரின்னு சொல்லி முடிடா. நான் முடிச்சிட்டேன்டா, அவன் எங்கடா முடிக்கிறான்? அவன் கோவத்துல கத்திக்கிட்டே தான் இருப்பான். நீ பதில் பேசாத, அமைதியா இருந்து அவனும் அமைதியாயிருவான். சாரிடா. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், என் மானு இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு. ஆனா நீ கேட்கறாப்லயே இல்ல. இன்னைக்கு என்கிட்ட நல்லா வாங்க போறேன்னு தெரியல கிருஷ்ணமூர்த்தி. நிப்பாட்டவே மாட்டேங்கிறான்டா. ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன்டா, அடி வெளுத்துருவேன். நீ அமைதியா இரு, அவனா கொஞ்ச நேரம் கத்திட்டு பேசாம இருந்துருவான். இங்க பாரு கிருஷ்ணமூர்த்தி, சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத. சரிடா. நீ என்ன பண்ற, இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வர்ற. எதுக்கு வந்து? இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எங்க அம்மா கிட்டயாவது எங்க அப்பா கிட்டயாவது சொல்லிட்டு போ. என்னடா? சாரின்னு சொல்லுடா. சரிடா. ராஸ்கல். முடிச்சிட்டானாடா? முடிச்சிட்டான். என்ன சத்யா அப்படியே திகைச்சு போய் பாக்குற? இல்ல உங்க அண்ணன் இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு. என்னைய வா போன்னே கூப்பிடலாம், வாங்க போங்கன்னுலாம் கூப்பிட வேணாம். நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்களா? அது அவன் பண்ண விஷயம் அப்படி சத்யா. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, என்னையும் வாங்க போங்கன்னுலாம் கூப்பிட வேண்டாம். சரி, சிரிச்சா நல்லா இருக்கு, ஆனா இவ்வளவு கோவப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சத்யா, என்ன குமாரு? அவன் கிருஷ்ணமூர்த்தியை திட்டினதோட விட்டுட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இதுவே நானா இருந்திருந்தா என்ன நேரம் போட்டு அடி புரட்டி எடுத்து இருந்திருப்பான். சேச்சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? வாங்கின எனக்குள்ள தெரியும், என் கையவே உடைச்சிட்டான். ஐயோ, ஆமா என் ப்ரோ தப்பு பண்ணிட்டாப்ல. கையை உடைச்சிருந்துருக்க கூடாது, வாயை உடைச்சிருந்துருக்கணும். என்னப்பா? பயப்பட வேண்டாம் சத்யா. பயப்பட வேண்டாம் சத்யா, நான் அவ்வளவுலாம் கோவக்காரன் இல்ல. அவ்வளவுலாம் இல்லையா? இதுக்கும் மேலேயுமா கோவப்படணும்? இதுக்கும் மேலையா? அன்னைக்கு பார்த்துருந்துருக்கணும். அதானப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. மரகதம், ஏய் மாமா. என்ன மாமா? ஒண்ணும் இல்லடா ராஜாத்தி. அத்தை எங்க? அத்தை இந்த கொல்லையில இருக்காங்க மாமா. எத்தே எத்தே. டேய் ராஜாத்தி. என்ன மாமா? வாடா. ஏன் மாமா? மானங்க ஐஸ் வீட்டுக்கு விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனா. சரி, நீங்களும் போய் விளையாடுங்க. நானும் அங்கதான் மாமா விளையாண்டுட்டு இருந்தேன். அத்தை நேரம் டீ போடுவாங்கல்ல, அதான் குடிச்சிட்டு போவோன்னு வந்தேன். சரிடாம்மா, குடிச்சாச்சா? குடிச்சாச்சு. சரிடா, போய் விளையாடுங்க போங்க. சரி மாமா. எத்தே வந்துட்டீங்களா? சரி எத்தே போயிட்டு வரேன். சரிடா பிள்ளை, விளையாடு போ. என்னங்க மாமா, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க? இங்க வா. என்னங்க மாமா? பல்ல காட்டிக்கிட்டு வந்தேன்னா அடி செகுல பேத்துருவேன். ஏன் மாமா, என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு கூட பார்க்காம வீட்டுல என்ன வெட்டி முறிக்கிற? யார் மாமா? மானு காலேஜுக்கு போயிருக்கு உன் பிள்ளைய தேடி. ஐயோ, தனியாவா? இப்ப வாய பொழந்து. அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? நீ வீட்டுல இருக்க பிள்ளைங்களை பாத்துக்கிடுவேன்னு உன்னை நம்பி விட்டுட்டு தானே நான் வெளியே போறேன். சின்ன புள்ள, பச்சை புள்ள, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது? ஐயோ, எனக்கு தெரியாது மாமா. அப்புறம் இவ்வளவு நேரம் இங்கே தானே மாமா இருந்தா? உன் பிள்ளை கொண்டு வந்து விட்டுட்டு போறான். ஐயோ,
ஐயோ ஐயோன்னு இருந்தேன் வாயிலே போட போறேன் பாரு. மாமா இன்னும் பத்திரமா பாத்துக்கிறேன் மாமா. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து திரும்ப இங்க வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது 3/4 மணி நேரமாவது ஆயிருக்கும். அது வரைக்கும் பிள்ளைய காணோம்னு தேடல நீ. இன்னமே கவனமா இருப்பேன் மாமா. கவனமா இருக்கணும். அந்த ஐஸ்வர்யா பிள்ளை வீட்டுக்கு நம்ம பிள்ளைங்க விளையாட போறேன்னு சொன்னாலே கடையில இருந்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த பக்கம் போயிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க பத்திரமா விளையாடுறாங்களான்னு பாக்குறதுக்கு. நீ ஆனா வீட்டுல இருக்கிற பிள்ளைய 3/4 மணி நேரத்துக்கு மேலேயும் காணும் தேடல. இன்னமே பாத்துக்கிறேன் மாமா. சரி போ. ஊர் உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? பிள்ளைய கையில இருந்து இறக்கி விட முடியல. இவளானா 3/4 மணி நேரமா பிள்ளைய காணும் எனக்கு நேன் இருக்கா. மாமா மாமா இனிமேல் கவனமா பாத்துக்கிறேன் மாமா. சரி போ, கவனமா இரு இனிமேல். ம் சரி நான் கடை கிளம்புறேன், நீங்க வீட்டுல பத்திரமா இரு. ம் கடைக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். போயிட்டு வாங்க மாமா. ம். ஐயோ நல்ல வேலை பிள்ளை பத்திரமா வீடு வந்து சேர்ந்தது. இந்த பிள்ளை சொல்லாம கொள்ளாம போயிருச்சே. மாமா சொன்ன மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும்.